ஹே கைஸ், வெல்கம் டு Garage41. இன்னைக்கு நம்ம கிட்ட தேர்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்டான 2020 ஷிஃப்ட் இருக்கு. இது ஆக்சுவலாக இதுவும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரியே ஒரு ஒரு நல்ல ஹேண்ட்லர் கார் தான். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஒரு பெஸ்ட் மைலேஜ் கொடுக்குற கார் தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த காரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த காரோட எக்ஸ்டீரியர் எடிஷன் பற்றி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மிட் வேரியன்ட் கார் VXI. இந்த காரில் வந்து நமக்கு LXI, VXI, ZXI அண்ட் ZXI ப்ளஸ்ங்கிற 4 வேரியன்ட் இருக்குது. ஹையர் வேரியன்ட்ஸில் போயிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து LED ப்ரொஜெக்டர் லாம்ப்ஸே கிடைக்கும். ஆனால் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து ஒரே ஒரு பல்பு தான் இருக்குது. அதுதான் வந்து ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. அதுக்கு கீழே வந்து நமக்கு ஹாலஜன்லேயே ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த பானட்டை வந்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் முடிக்காமல் இதோட முடிச்சு ஒரு ஒரு மினி கூப்பர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு குட்டி மினி கூப்பர் மாதிரி தான் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிசைரில் வந்து நமக்கு நிறைய குரோம் எலமெண்ட் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு பிளாக் அவுட் பண்ணிட்டு வெளியே மட்டும் தான் நமக்கு குரோம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதையும் அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல முன்னாடி வந்து பார்த்தா அதுக்காக. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்பர் பிளேட் ஹோல்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்பை கூட நமக்கு ஒரு இந்த பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம சைட் வியூ பற்றி பார்க்கலாம். இந்த ஷிஃப்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு டீசன்ட் சைஸ் ஹேட்ச்பேக் தான். அதே மாதிரி இந்த தேர்ட் ஜென்ரேஷனும் வந்து ஒரு காம்பேக்டான ஹேட்ச்பேக் தான். இதோட டைமென்ஷன் பார்த்தோம்னா 3.8 மீட்டர் லென்த்து கொடுத்துருக்காங்க. இதோட வித்து வந்து 1.7 மீட்டர் இருக்குது. அதனால வந்து ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அண்ட் இதோட ஹைட்டு பார்த்தோம்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது ஒரு பெஸ்ட் ஹேண்ட்லர்னே சொல்லலாம். இப்போ இந்த சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரூஃபை வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி இந்த பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணி வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடயே வந்து இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்து ஒரு 5 டோர் மாதிரி காமிக்காமல் மேலே கொடுத்து ஒரு 3 டோர் கார் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இங்கேயே வந்து அந்த மினி கூப்பரோட ரெஃபரன்ஸ் வருது. அண்ட் இந்த விண்டோவுமே வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் விண்டோ வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் நமக்கு இந்த இன்டர்னலி வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணுற ஓஆர்எம்லேயே வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம டிசைரில் பார்த்த மாதிரியே தான். அண்ட் இதோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு 165/80R14ங்கிற டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டீல் வீல் தான். மேலே வந்து நமக்கு வீல் கவர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு ZXI ப்ளஸ் வேரியன்ஸுக்கு போனோம்னா நமக்கு அலாய் வீல்ஸே கிடைக்கும். இப்போ நம்ம ரியரை பற்றி பார்க்கலாம். நமக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னே வந்து இந்த ஒரு ஸ்பாய்லர் வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அது கூடவே நம்மளுக்கு வந்து இங்கே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து நமக்கு டிஃபாகரோ, வைப்பரோ, வாஷரோ நமக்கு தெரில. அதுவே நமக்கு ZXI ப்ளஸ் வேரியன்ஸில் போனோம்னா நமக்கு வைப்பர், வாஷர் எல்லாமே வந்துடும். இந்த விண்ட்ஷீல்டு வந்து நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அது கீழே வந்து ஒரு பெரிய பம்பாக இருக்குது. ஏன்னா பூட்டோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஒரு கர்வியாக ஒன்று இதாக இருக்குது. அது கீழே நமக்கு சுசுக்கிங்கிற பேட்சிங், அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்டுங்கிற பேட்சிங். இப்போல்லாம் சுசுக்கி கார்ஸ் வந்து அவங்களுடைய வேரியண்ட் பேட்சிங்கை தரதில்லை. இது வந்து லோயர் வேரியண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பம்பரில் சேஃப்டிக்காக நம்மளுக்கு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் பிடிக்கிறதுக்காக ஒரு என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு கலருமே இல்லை, வந்து காரோட கலர்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் எலமெண்ட்டோ எதுவுமே கொடுக்கல. இந்த பூட்டையுமே நமக்கு ஈஸியாக இங்கே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பூட்டு நல்லா வந்து பெருசாக தான் இருக்குது, வைடாக தான் இருக்குது. ஆனால் அதோட லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இதுலேயே நமக்கு வந்து பார்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு 268 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீசன்ட் சைஸான பூட்டு தான். சப்போஸ் நமக்கு பூட்டை வந்து நமக்கு பெருசு பண்ணோம்னா வந்து நம்ம இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம பூட்டை ரொம்ப பெருசு பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு டீசன்ட் சைஸான போட்டு தான். நமக்கு ஸ்பேர் வீலுமே அடியில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து 4 வீல் என்ன சைஸோ அதே டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த ஜாக் அதெல்லாம் வந்து நமக்கு தனியாக ஒரு டப்பா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த டோர் ஹேண்டில் வந்து மேலே இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. மற்றபடி உள்ளே ஏறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கிறது அண்ட் இந்த சீட்டு கொஞ்சம் குட்டினால கொஞ்சம் கிராம்படாக தான் இருக்குது. ஆனால் இந்த விண்டோ சைஸ் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. ஓரளவுக்கு கிளாஸ்ட்ரோஃபிக்காக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது குட்டியாக இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அண்ட் டோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சுசுக்கி கார்ஸில் இருக்க மாதிரி தான். ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது கூட நல்லா சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருக்குது. அண்டு இப்போ இந்த சீட்டை பற்றி பார்த்தோம்னா நமக்கு லெக்ரூம், ஹெட்ரூம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு, லெக்ரூம், நீரூம்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஹெட்ரூமும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. பின்னாடி ஸ்லோப்பிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்டான பர்சன்ஸ்க்குலாம் ஓகே தான். பட் கொஞ்சம் ஹைட்டான பர்சன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கு இந்த சென்டர் டனல் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் வந்து தேர்டு பேசஞ்சருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் பின்னாடி நமக்கு இந்த காரில் ஏசி வெண்ட் கொடுக்கல. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது குட்டி கார் எதுக்கு கொடுக்கணும்னு விட்டுட்டாங்க போல். அண்ட் இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுக்கல. நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஆம்ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு தரலை. இதெல்லாம் தந்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் 4 பேர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த காரை வந்து ஒரு 5 பேர் போகிறக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து நமக்கு மாருதி சுசுகி மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம்.
இந்த ஷிஃப்ட்டோட கேபின் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. இருந்தாலும் கீழே பிளாக்ல பண்ணியிருந்தாலும் மேலே அப்போல்ஸ்ட்ரிலாம் வந்து நமக்கு பீச்சில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்டாக டியூல் கலரில் இருக்குது. இந்த ஸ்டீரிங் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம மாருதி சுசுகியில் பார்க்குற ஸ்டீரிங் தான். ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங். நமக்கு இங்கே மேலே வந்து நமக்கு மியூசிக் கண்ட்ரோல்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து இந்த ஃபோன் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போல் வந்து ஒரு ரிங்கு, அதில் சுசுகி பேட்சிங். நமக்கு இப்போ 2021 வந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க அதோட ஹையர் வேரியன்ஸில். இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் இந்த ஒரு காருக்கு. அண்ட் இந்த ஸ்டீரிங்குமே நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்போர்டெல்லாம் நமக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்க்க வந்து அது ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. பட் பார்க்க வந்து நல்லா ஓரளவுக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்ங்கிறது வந்து எந்த ஒரு ஃபீலுமே தெரில. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சுசுகி காருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து நமக்கு டிரைவருக்கு டில்ட் பண்ணி வந்து ஒரு பேசிக்கான மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ப்ளூடூத்து அதெல்லாம் இருக்குது. நமக்கு ஹையர் வேரியன்ஸில் நம்ம இந்த பார்க்குற அந்த ஸ்மார்ட் ஸ்டுடியோ ப்ளே சிஸ்டமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் வேரியன்ஸ்லேயும் நமக்கு இது ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வேரியன்ட் நமக்கு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. யூஸ் பண்ணவும் வந்து ஒரு கிளம்ஸியாக இல்லை, நல்லா தான் இருக்குது. அதுக்கு கீழே எப்பவும் போல் நம்மளுக்கு யூஎஸ்பி போகிறது, அதுக்கப்புறம் நமக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டும், அதுக்கு கீழே இங்கே நமக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிப்பிக்கலாக பார்க்குற சுசுக்கியோட மேனுவலு, அதுக்கு கீழே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த கார் வந்து எவ்வளோ ப்ரீமியம்னஸ் தர முடியுமோ அவ்வளோ ப்ரீமியம்னஸ் இந்த காருக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பிரேக்கு கீழே ஏதாவது வச்சுக்கலாம். நமக்கு பின்னாடி 2வது ஒரு இது வச்சுக்கிறதுக்கு கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த டேஷ்போர்டு வந்து நல்லா நீளமாகவே இருக்குது. நம்ம இந்த டொயோட்டா கார்ஸில் பார்க்கணும் நல்லா நீளமாகவே இருக்குது. இந்த ஏசி வெண்ட்டை சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இதுவே வந்து நமக்கு இந்த அந்த கார்னாலும் இந்த கார் இருக்கிறது வந்து ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கலாம். அதனால வந்து அதை பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டுக்கு நடுவில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஆனால் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிற மெட்டீரியல்ஸ் வச்சா ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதை நம்ம பார்த்துக்கணும். நமக்கு மேலே வந்து நமக்கு மேனுவல் டீமிங், ஐஆர்விஎம், அதுக்கப்புறம் லைட்ஸ் பக்கத்துலேயே வந்து நமக்கு மைக்குக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சன்சைடில் வந்து நமக்கு எப்பவும் போல் டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த சன்சைடில் வந்து நமக்கு ஒரு சின்ன மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒரு டியூவல் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க எம்ஐடியில் வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்துக்கலாம். பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ரேஞ்சு, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டைமு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இந்த இதை சுற்றியுமே வந்து ஒரு ரெட் கலரில் லைட் எரியுது. இது வந்து கொஞ்சம் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. டிசையரில் வந்து நமக்கு ஃபுல்லாக பின்னாடி வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்கு வந்து இன்னுமே வந்து ஸ்போர்ட்டினஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட்லேயுமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் தான். ஆனால் வந்து இந்த காரில் நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த 2005 அதே ஸ்விட்ச் கீர்ஸ் தான் வந்து இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோவில் வந்து நமக்கு டிரைவர் கை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து இரிட்டேட் ஆகாது. மெயினாக ஸ்வெட் ஆகி இரிட்டேட் ஆகிற பிரச்சனை இருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ், இந்த டோர்லேயுமே நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கலாம், சின்ன மேகசின்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான். இதோட மியூசிக் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இதோட மியூசிக் குவாலிட்டியை பற்றி பார்க்கணும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. அங்கே தான் நம்மளுக்கு காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் நான் உனக்கு இதை போட்டு காமிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்விஃப்டோட கீ. இதில் நமக்கு இது ஒரு டிப்பிக்கலான சுசுகி தான். நமக்கு சுசுகி லோகோ, அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் கீ தான் இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு டாப் வேரியன்ஸில் தான் நமக்கு அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்ட்ரிலாம் கொடுப்பாங்க. நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எந்த வித வைப்ரேஷனும் உங்களுக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு சுசுகியோட 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த காரோட கிளட்ச் அண்ட் கியர் பாக்ஸ்னு பார்த்தோம்னா கிளட்ச் வந்து ரொம்பவே ஒரு பட்டரி ஸ்மூத்தாக தான் இருக்கு. கீருமே நல்லா ஸ்லிக்காக ஷிஃப்ட் ஆகுது. இது ஒரு ஷார்ட்டான கியர் ராடு தான். இந்த காரோட ஆக்சிலேஷன் பார்த்தோம்னா லோ எண்டில் வந்து நமக்கு ரொம்ப லீனியராக இருக்குது. இதுவே நமக்கு இதை நம்ம பேஸ் பிக் பண்ண வந்து நமக்கு
பவர் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு. எக்ஸலேட்டர் மேலே கால் வச்சா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டியரிங் வந்து லோ ஸ்பீட்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுவே நமக்கு ஸ்பீட் பிக் பண்ண வந்து நமக்கு இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு தெரியுது. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் அளவுக்கு ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து இப்போ வர ஸ்விஃப்ட்லாம் வரதில்லை. இருந்தாலும் நல்லா டீசெண்டாக இருக்குது இதோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கு. இந்த காரோடைய பிரேக்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த காரில் வந்து ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து நமக்கு 89 பிஹெச்பி பவரும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த காரோட மேட்டர் கிடையாது. இந்த காரோடைய மேட்டர்னா வந்து இதோட மைலேஜ் தான். நமக்கு இந்த காரை வந்து நமக்கு ஒரு சிட்டியில் ட்ரைவ் பண்ணால் ஒரு 18 to 20 கிடைக்கும். அண்ட் ஹைவேல ட்ரைவ் பண்ணால் ஒரு 20 to 24 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நல்லா ஒரு லீனியராக ட்ரைவ் பண்ணால், ஒரு ஹார்ட் எக்ஸலேஷன் அதெல்லாம் கொடுக்காம ட்ரைவ் பண்ணால். இன்னுமே இந்த ஸ்விஃப்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஹேண்ட்லர் தான். நமக்கு அந்த டேர்னிங்லாம் வந்து பாடி ரோல் வந்து பெருசாக தெரியவே இல்லை. கிரிப்புமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இந்த காரோட விசிபிலிட்டின்னு பார்த்தாலுமே நல்லா விசிபிளாக தான் இருக்கு. நமக்கு இந்த ஏ பில்லர்லாம் வந்து எந்தவித பிளைண்ட்னஸுமே கிரியேட் பண்ணல. கொஞ்சம் திக்காக தான் இருக்கு ஏ பில்லர். இருந்தாலும் வந்து அது எந்த விதமான பிளைண்ட்னஸையும் கிரியேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு திக்கா இல்லை. இந்த டயர்ல இருந்து நல்லாவே கிரிப் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டியரிங்குமே நல்லா ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் தரதுனால இந்த காரை நமக்கு இந்த காரை நம்ம வந்து எந்தூசியஸ்டா கூட டிரைவ் பண்ணலாம். நமக்கு பாடி ரோல் வந்து தெரியவே இல்லை சுத்தமா. சஸ்பென்ஷனுமே வந்து ஒரு சாஃப்டான செட்டிங்ல தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கு. லோ ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கு. பட் நம்ம ஸ்பீடு பில்ட் பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. என்விஎஸ்ன்னு பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த வின் நாய்ஸ் வந்து உள்ள லைட்டா கேக்குது. மற்றபடி இந்த ரோட் நாய்ஸ், இன்ஜின் வந்து பின் டிராப் சைலண்ட்ல தான் இருக்குன்னே சொல்லலாம். அவங்க இந்த கார் 2000 ஆர்பிஎம்ல மேல ஏதோ டர்போ இருக்க மாதிரி பிச்சுட்டு போகுது. ஆனா அந்த கார்ல டர்போ எல்லாம் கிடையாது. இது ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். இந்த ரோடோட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. சஸ்பென்ஷனுமே நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு, எந்தவித நாய்ஸுமே இல்லாம. இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ்னு பார்த்தோம்னா நமக்கு 4.8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட டைமென்ஷனுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே இந்த காரை குட்டி குட்டி இடத்துல கூட நமக்கு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த காரில் நமக்கு பார்க்கிங் கேமரா கொடுக்கல. இருந்தாலும் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஈஸியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அண்டு இதோட விசிபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஐஆர்விஎம்மே நமக்கு நல்லாவே தெரியுது. பின்னாடி ஆள் உட்காந்துருந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை ஏற்படுத்தும். இருந்தாலும் அது இப்போலாம் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த காரோட டாப் ஸ்பீட் வந்து 165 கிளைம் பண்ணுறாங்க மாருதி சுசுகி. அண்ட் இது வந்து 0 to 100 வந்து 13.6 செகண்டில் போகணும்னு கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு இந்த காரோட பவர் எல்லாமே வந்து ஒரு 2000 ஆர்பிஎம்க்கு மேலே தான் தெரியுது. 2000 ஆர்பிஎம் கீழே வந்து நல்லா காமாக தான் ஓடுது இந்த காரு. இந்த காரோட ஹெட்லைட்டை பார்த்தோம்னா நல்லா பவராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு இன்னுமே பவரானது வேணும்னா நீங்கள் அந்த டாப் அண்டு எல்இடி லைட்ஸுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். இப்போ நம்ம ஏசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ ஈவினிங் டைம் தான். இருந்தாலும் 1ல வச்சே வந்து நல்லா குளுன்னு ஆயிடுச்சு கேபின். பின்னாடி ஏசி வந்துட்டு இல்லை. இருந்தாலும் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கும் கூல் பண்ணிருச்சு. இது ஏன்னா ஒரு சின்ன கேபின் தான். ஆனால் வெயில் நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இது ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர் இருக்க காரு. இந்த காரோட சர்வீஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த கார் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த கார் பெருசாகாது. ஆயில் சேஞ்சோடவே நம்மளுக்கு ஒரு 4 to 6,000 தான் ஆகும். இந்த காரை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். அடுத்துதான் இந்த காரோட சேஃப்டின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது வந்து குளோபல் என்கேப்ல வந்து 2 ஸ்டார் வாங்கின காரு தான். ஆனால் வந்து ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
நமக்கு 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிசி இபிடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பீட் அலாரம்ஸ், இந்த 80 மேல போனா ஒரு பீப், அதுக்கப்புறம் 120 மேல போனா நிறைய பீப், அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி சைல்டு சேஃப்டி லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அலாரம். ஹை ஸ்பீட்லையுமே இந்த கார் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஏன்னா இதோட வெயிட் கம்மி தான், இருந்தாலுமே இந்த கார் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து அது வந்து மாரி சுசுகி தான் தெரியும் எப்படி இப்படி இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னு. இந்த ஸ்விஃப்ட்ல வந்து நீங்கள் ஒரு எந்தூசியஸ்டாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிப்பாக இந்த மேனுவல் கீர் பாக்ஸ் தான் வந்து ஆஃப் பண்ணணும். அதுவே நீங்கள் கொஞ்சம் எப்பவும் ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கார்லேயே வந்து ஏஎம்டி இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஎம்டின்னே சொல்லலாம். நீங்கள் அதுக்கு போகலாம். இப்போ இருக்க ஸ்விஃப்ட்ல வந்து நமக்கு அந்த டீசல் இன்ஜின் இல்லாதது வந்து குறையே இல்லை. ஏன்னா அதோட குறை இதையே தீர்த்து வச்சிருது. மைலேஜ், அதுக்கப்புறம் டிரைவபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த 2020யோட ஸ்விஃப்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நமக்கு இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த இந்த ஸ்விஃப்டோட ரிவ்யூ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41.